ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் மிளகு தோட்டல். எப்படி மிளகு ஆட் பண்ணி தோட்டல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப சிம்பிள் மெத்தடில், ஈஸி மெத்தடில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப் பெல் பட்டன். நெக்ஸ்ட் ஒன், இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட் வீடியோவோடைய லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பார்த்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருள் என்னென்னுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பீட்ரூட் துருவி 150 கிராம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக தேங்காய் பூ. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். லைட்டாக ஹீட் ஏற விட்டுக்குங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இது ரெண்டும் லைட்டாக பொரிய விட்டுருங்க. இந்த டயத்தில் ஒரு பட்டை மிளகாவை 4 கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக பொரிய விட்டுட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுறோம். எப்போதுமே வெங்காயம் மட்டும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ நமக்கு ஈஸியாக வேக்காடு கொடுக்கும், பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு குக்கிங் பண்ணும் போதே குக் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையும் அந்த செகண்ட்ஸ் வர தோணும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறலாம். லைட்டாக வதங்க விட்டுட்டு துருவி வச்சுருந்த பீட்ரூட் துருவலையும் அதோடு ஆட் பண்ணிடலாம். பீட்ரூட் கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் துருவி ஆட் பண்ணோன்னா நமக்கு நல்லா சாந்து வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். வயசானவங்க கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதே மாதிரி குழந்தைங்களுக்கும். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. ஏன்னா 150 கிராம் தான் இன்றைக்கி பீட்ரூட் எடுத்திருக்கோம். ப்ளஸ் பீட்ரூட்டில் லைட்டாக ஒரு உப்பு கலந்த டேஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்காக 1/4 டீஸ்பூன் தான் நான் இன்றைக்கி உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அதிக அளவில் எடுத்துக்க வேணாம். ஏன்னா பீட்ரூட் துருவி தான் எடுத்துருக்கோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெரிச்சுங்கிற பக்குவத்தில் இருந்தால் தான் பீட்ரூட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு குக் பண்ணி சாப்பிடும்போது. ஸோ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டிங்கன்னா போதுமான அளவு. இப்போது நமக்கு நல்லா பீட்ரூட் வெந்து வந்தாச்சு. எப்போதுமே எந்த ஒரு காய்கறிகளாக இருந்தாலும் பரத்தி விட்டு வேக விட்டிங்கன்னா நமக்கு கேஸ் சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போது 1/2 டீஸ்பூன் பெப்பரும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறலாம். ஒரு 2 செகண்ட்ஸ் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு கிளறி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ நமக்கு பீட்ரூட்டோட சேர்ந்து வேகும்போது அந்த பெப்பரோட வாசத்தோட அந்த காரத்தோட நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இறக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சமாக தேங்காய் பூவும் ஆட் பண்ணிடுறோம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பீட்ரூட் மிளகு பொரியல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கும் நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது. ஓகே, தேங்க்யூ.